ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தியரியை நீங்கள் கேட்க போஸ்டில் ஆமாலான்னு தோணும், அதே மாதிரி சேச்சே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணும். அப்படி என்ன தியரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒன் பீஸ் சாப்டர் 1154ஓட ஸ்பாய்லர் வந்ததுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ராக்டி செபக் தான் பிளாக் பீடோட அப்பான்ட்டு. அதே மாதிரி ராக்டி செபக் வந்து அப்படியே பிளாக் பீடை மதம் இருந்திருக்கான். இந்த ஸ்பாய்லர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சேம் டைம் இந்த வீடியோவுமே இந்த தியரியுமே இந்த ரெண்டு பேர்த்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தியரி தான். இந்த தியரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நிறைய கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும். இதை கேட்டதுக்கப்புறம் இந்த தியரியை கேட்டதுக்கப்புறம் நிறைய கனெக்ஷன் இருக்கலான்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் பீடை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். ஸோ ஒன் பீஸ் வேர்ல்டுலேயே ரொம்பவே மிஸ்டேஷனான ஒரு கேரக்டர்னா அது பிளாக் பீடு தான். ஸோ பிளாக் பீடை சுற்றி ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்குது. அவனோட ஆம்பிஷனுமே ரொம்பவே பெருசு. ஸோ அதனாலேயே அவனை சுற்றி ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. லைக் அவனால் 3 டெவில் ஃபுட் சாப்பிட முடியும். அதே மாதிரி ராக்டி செபக் தான் நம்ம பிளாக் பீடோட அப்பான்ட்டு ஒரு தியரி உண்டு, ஒரு ஃபேமஸான தியரி உண்டு. அந்த தியரி தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த தியரி வந்ததுக்கான ஒரு ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராக்டி செபக்குக்கும் பிளாக் பீடுக்கும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டி இருக்கும். ரெண்டு பேர்த்தோட ஆம்பிஷனு, ரெண்டு பேருமே எந்த இடத்துல ரூல் பண்ணுறாங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாக் பீடோட அந்த கப்பல் நேம் இருக்குல்ல, ஷிப் நேம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா சேபர் ஆஃப் செபாக்கி. இதனாலேயே இந்த தியரி வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் சாப்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளாக் பீடோட அப்பா தான் வந்து ராக்டி செபக்குன்ட்டு. பிளாக் பீடை ரொம்பவே மிஸ்ஸஸாக மாற்றுறது அவனோட 3 பர்சனாலிட்டி, அதே மாதிரி அவன் சாப்பிட்ருக்க 2 டெவில் ஃப்ரூட்டி. இதை பற்றி நம்ம டீப்பாக பேச தேவையில்ல, தனியாக ஒரு வீடியோ போடுவோம். பிளாக் பீடுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு மேலோட்டமாக தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்ம டீச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான லோகியா டைப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கான், அது வந்து யாமி யாமி நோமி. அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான பேரமிசியா டெவில் ஃப்ரூட்டையும் சாப்பிட்ருக்கான், அது வந்து ட்ரம்பர் ஃப்ரூட்டு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் டெவில் ஃப்ரூட்டில் 3 கேட்டகரி உண்டு. ஒன்று லோகியா டைப்பு, என்னோட பேரமிசியா டைப்பு, அதுக்கப்புறம் ஜோயன் டைப்பு. இதனாலேயே இதில் என்னோட தியரி உண்டு. நம்ம பிளாக் பீடு வந்து ஆல்ரெடி 800 டெவில் ஃபுட்டும் சாப்பிட்ருக்கான், மொத்தம் 3 டெவில் ஃபுட்டை அவனால் யூஸ் பண்ண முடியும்ட்டு. அது மேபி வந்து ஜோவன் டைப் டெவில் ஃபுட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு. அண்டு நம்ம பிளாக் பீடு, அதாவது டீச்சோட பர்சனாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனாலிட்டி வந்து சாப்பாடுக்கு வந்து ஜாயா ஐலண்டில் நம்ம லூஃபி கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் அந்த கேரக்டருக்கு, அந்த பர்சனாலிட்டிக்கு வந்து ரொம்பவே பயந்த சுபாவம் உண்டு. இன்னொரு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ரீம்ஸை பற்றி பேசியிருப்பான். லைக் ரோஜரை மாதிரி ட்ரீம்ஸை பற்றி அதே ஜெயா ஐலண்டில் வந்து லூஃபி கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பர்சனாலிட்டி வந்து அவனோட க்ரூமேட்ஸ் கூட அதிகமாக ஜெல்லாக இருக்கும். அவன் க்ரூமேட்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா கண்டிப்பாக இறங்கி சேர மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். அண்ட் சேம் டைம் மூணாவது பர்சனாலிட்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்பவே ஜீனியஸாக இருப்பான். லைக் வந்து ஏசு கூட ஃபைட் பண்ணதுக்கப்புறம் ஏஸை கில் பண்ணாமல் மரைன்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் ஏஸோட எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து மரைன்ஸ் எல்லாருமே மரைன் ஃபோரில் தான் அதிகமாக இருக்காங்கன்ட்டு டேரெக்டாக இம்பிள் டவுனுக்குள்ளே போயிட்டு ஏகப்பட்ட கிரிமினல்ஸை வந்து விடுவிச்சிருப்பான். அவனோட க்ரூலையும் சேர்த்துருப்பான். இப்படி இவனுக்கு 3 விதமான பர்சனாலிட்டி இருக்குது. அந்த 3மே யூனிக்காகவும் இருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஜாயா ஐலண்டில் நம்ம லூஃபி ஜோரோ வந்து பிளாக் பீடை பார்த்து டீச்சரை பார்த்து அவன் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான், அவங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பான் நாமி கிட்ட. இதை தாண்டி நம்ம மார்க்கோ வந்து பிளாக் பீடோட பாடி வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது, நார்மல் ஹியூமன்ஸை மாதிரி இல்லைன்ட்டு. ரெண்டாவது பக்கி சாங்ஸ் கிட்ட டீச்சர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், இவன் என்டையர் லைஃப்பில் நைட்டில் தூங்குனது இல்லைன்ட்டு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா எக்கட் ஐலாண்ட் அப்போ நம்ம சாட்டன் பிளாக் பீடோட ப்ரூவாக பார்த்துருப்பான். ஸோ அப்போ பிளாக் பீடை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அவனுக்கு ஸ்பெஷல் லீனேஜ் இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பீட் ரொம்பவே மிஸ்டேஷனான ஒரு கேரக்டர் தான். இப்போதைக்கு இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் பிளாக் பீடு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கானோ அது எல்லாமே காடு வெளிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அவங்க அப்பாவோட டெத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களோட தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்க போகிறோம். ராக்டி செபக்கு காடு வெளியில் தோற்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட க்ரூமேட்ஸு, அதே மாதிரி ரோஜரு, அப்புறம் கார்பு, இவங்களோட வம்சாவளியில் வந்த ஆட்களை தான் நம்ம பிளாக் பீடு வந்து ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கான். லைக் ஏசு வந்து ரோஜரோட பையன், அதே மாதிரி ஒயிட் பீடோட தத்து பையன். ஸோ அவனை டிஃபீட் பண்ணி மரைன்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் இம்பிள் டவுனில் நம்ம லூஃபியை மீட் பண்ண போஸ்டில் நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் தேடி வந்துட்டு இருந்தேன், பட் உனக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் மாட்டிருப்பான்ட்டு நம்ம பிளாக் பீடு சொல்லியிருப்பான். லூஃபி பார்த்தீங்கன்னா நம்ம கார்போட கிராண்ட் சன்னி. அதுக்கப்புறம் ராக்ஸோட ஃபஸ்ட்டு குரோமேட் வந்து ஒயிட் பீடு, அதே மாதிரி அந்த ராக்ஸ் பைரட்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஆளுமே வந்து ஒயிட் பீடு தான். சவுனுக்கு கீழே நம்ம டீச்சர் ஜாயின் பண்ணியிருப்பான், அவனோட க்ரூவில் வந்து நம்ம டீச்சர் ஜாயின் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் பீடை பிட்ரே பண்ணி மரைன் ஃபோரில் அவனை கில் பண்ணி அவனோட டெல் ஃபுட்டை எடுத்திருப்பான்.
இதுக்கான ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட் வெளியில நம்ம ராக்ஸ் தோத்ததுக்கான முக்கியமான ரீசன் வந்து அவனோட க்ரூமேட்டு. எல்லாருமே என்ன கெஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மேபி ஒயிட் பீடு வந்து ராக்ஸை பிட்ரே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளாக் பீடு வந்து இப்போதைக்கு ஒயிட் பீடை பிட்ரே பண்ணி மரைன் ஃபோரில் அவனை கில் பண்ணியிருப்பான். அண்ட் சேம் டைம் அவனோட டெல் ஃபுட்டுமே எடுத்திருப்பான். ஒயிட் பீடை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க அவர் மேலே அதிகப்படியான மரியாதை வருது. ஏன்னா அவரோட ரைவலான ரோஜரோட பையன் ஏசை வந்து அவரோட க்ரூவில் வந்து எடுத்திருப்பாரு. அதே மாதிரி அவரோட கேப்டனான, அதாவது ஒயிட் பீடோட கேப்டனோட பையனையுமே எடுத்திருப்பாரு. அதான் டீச்சி. ஸோ டீச்சை ஃபஸ்ட்டு ஒயிட் பீடு பார்க்க போச்சுல நல்லா கூர்ந்து பார்த்துருப்பாரு. ஸோ அப்பவுமே ஒயிட் பீடுக்கு தெரிஞ்சிருக்குது இவன் வந்து ராக் டி செபக்கோட பையனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு. பட் ஸ்டில் அவனையுமே அவர் க்ரூ எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் டீச்சுமே ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு தேவையான பவர்ஃபுல்லான டெவில் ஃபுட் கிடைக்கிற வரைக்கும். ஒன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஷிப்போட கமாண்டரை கில் பண்ணிட்டு அந்த டெவில் ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிருப்பான். அதான் யாமி யாமி நோமி. ஸோ இதுக்கும் பின்னாடி ஒரு தியரி இருக்குது. மேபி இந்த டெவில் ஃபுட்டோட ப்ரீவியஸ் யூசர் வந்து ராக் டி செபக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் காடு வேலியோட ஹீரோவான கார்பை வந்து பிளாக் பீடு கேப்சர் பண்ணியிருப்பான். ஸோ கோபியை காப்பாற்ற வந்து தான் அதுக்கப்புறம் நம்ம கார்ப் வந்து மாட்டியிருப்பான் பிளாக் பீடு குரு கிட்ட. பட் ஸ்டில் அவன் கார்ப்பை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம பிளாக் பீடு பயங்கரமாக சிரிச்சிருப்பான். அவர் ஸ்மைல் பண்ணியிருப்பான். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு பாயிண்ட்டுமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இது ஒரு தியரியாக சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டீச்சி சாங்ஸோட ஃபேஸில் ஒரு பெர்மனண்டான ஸ்காரை கொடுத்துருப்பான். அண்ட் சேம் டைம் சாங்ஸ் தான் பிளாக் பீடோட ஒரு முக்கியமான எனிமினே சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சாங்ஸோட அப்பா வந்து ஃபிகர்லேண்ட் கார்லிங். ஸோ அவருமே காட் வழியில் இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ராக்ஸ் கூட ஃபைட்டும் பண்ணியிருக்காங்க காட் வழியில். அதுக்கப்புறம் பிளாக் பீடு அமேசான் லில்லுக்குள்ளே போயிட்டு ஹான்கோக்கோட பவர் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான். அது நடந்திருக்காது. பட் அங்கே தான் க்ளோரியோஸாவும் இருந்திருப்பா. க்ளோரியோஸா வந்து ராக் பைரட்ஸில் ஒரு மெம்பரு. அண்ட் சேம் டைம் அந்த அமேசான் லில்லியோட ப்ரீவியஸ் பிரின்சஸுமே அவ தான். அண்ட் சேம் டைம் தில்லர் பார்க்கும் பிளாக் பீடு அட்டாக் பண்ணியிருப்பான். ஏன்னா ராக் பைரட்ஸை சேர்ந்த சில மெம்பர்ஸோட சேட கோர்ப்புமே அங்கே தான் இருந்திருக்கும். இதுக்கிடையில் ரெவல்யூஷனரி ஆர்மியோட சீக்ரெட் பேஸையுமே பிளாக் பீடு காமிச்சு கொடுத்துருப்பான் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு. நம்ம டிராகன் வந்து கார்போட பையன். அண்ட் குறிப்பாக எக்கடா இருக்கல சேட்டனோட டிஎன்ஏ வந்து கேத்ரினா காப்பி பண்ணியிருப்பா. சாட்டனுமே காடு வழியில் இருந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் மேலே கைடோவையும் பிக் மாமையும் நம்ம பிளாக் பீடு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவங்க அந்த டைம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் ரெண்டு பேருமே டிஃபீட் ஆனதுக்கப்புறம் பிக் மாமோட இடத்துக்கு போயிட்டு நம்ம புட்டினை கடத்திட்டு வந்திருப்பான் பிளாக் பீடு. அண்ட் சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்ச நாட்களில் நம்ம பிளாக் பீடு வானவையும் அட்டாக் பண்ணுவான். அப்படி வானவம் அட்டாக் பண்ண போஸ்டில் ஏமாட்ட கூடயும் ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ராக்ஸ் தான் பைரட் ஐலண்டை ரூல் பண்ணிட்டு இருந்தான். அவன் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ரூல் பண்ணிட்டு இருந்தான். அவனை பிளாக் பீடு கில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா துரத்தி அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பிளாக் பீடு வந்து பைரட் ஐலண்டை ரூல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்தவன் வந்து மேபி ராக்ஸுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் ஒரு தியரியாக இருக்குது. என்னதான் இது ஒரு தியரியாக இருந்தாலுமே இதுக்கு பின்னாடியுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் இடையில சொன்னோம்ல, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியுமே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும்ட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேபி பிளாக் பீடுக்கு ரோஜரோட பையன் தான் ஏசுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஏசை பிளாக் பீடு மீட் பண்ண போஸ்டில் அவனோட க்ரூவில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பான் ஏசை. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா பிளாக் பீடுக்கு வந்து ஏசு அவன் க்ரூவில் தேவைப்பட்டிருக்குது. பட் ஸ்டில் அங்கே ஃபைட் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிருக்கும். அதுக்கப்புறம் லூஃபியை ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம பிளாக் பீடு பிடிக்க ஆசைப்பட்டிருப்பானா அவன் வார்லடாக மாறுறதுக்காண்டி தான். மரன்ஸ் கூட ஒரு நெகோசியேஷன் போயிட்டு லூஃபியை கொடுக்கறது மூலமாக வார்லடாக மாற முடியும்னு நினச்சான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு லூஃபியை டார்கெட் பண்ணான். அதுக்கப்புறம் தான் ஏசு வந்து மாட்டியிருப்பான். ஸோ பேசிக்காக ரோஜரோட பையன் வந்து ஏசுன்னு தெளிவாக தெரியாது. அதே மாதிரி கார்போட கிராண்ட்சன் தான் லூஃபின்னு அவனுக்கு தெளிவாக தெரியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அண்டு ரெவல்யூஷனரி ஆர்மியோட பேஸை காட்டி கொடுத்தது ஜீசஸ் புர்கிஸி. அவன் ட்ரெஸ் ரோஸாக எதுக்காண்டி வந்திருப்பானா ஃபயர் ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்காண்டி தான். பட் ஸ்டில் அங்கே வந்து சபோ கூட ஃபைட் பண்ணி சபோ கூட தோற்று போயிருப்பான். அதுக்கப்புறம் சபோ தான் அந்த டெவில் ஃபுட்டை சாப்பிட்ருப்பான். அதுக்கு பழி வாங்குறதுக்காண்டி தான் சபோவை ஃபாலோ பண்ணி அந்த பேஸை வந்து காட்டி கொடுத்துருப்பான் வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் பிளாக் பீடு வந்து கார்பை கேப்சர் பண்ணியிருக்க மாட்டான். கார்பு வந்து கோபியை காப்பாற்ற வந்து அதுக்கப்புறம் அவனாக தான் வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணி கேப்சர் ஆகிருப்பான். ஸோ அதுலேயும் அவன் செத்துருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இடையில அக்கோஜி வந்து நம்ம கார்போட உன்ஸை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம கார்பை காப்பாற்றிருப்பான். ஸோ அப்படி தான் வந்து பிளாக் பீடு கிட்ட கார்பு வந்திருப்பான். ஸோ மற்றபடி அவனாக கேப்சர் பண்ணியிருக்க மாட்டான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தியரிக்கு முரண்பாடாகவும் இருக்குது. பட் ஸ்டில் இந்த தியரியை கேட்க போஸ்டில் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுதில்ல, இருக்கிற மாதிரியும் இருக்குது அண்ட் சேம் டைம் இல்லாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இந்த தியரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் குறிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம ஃபிகர்லேண்ட் கார்லிங்கோட பையன் வந்து சாங்ஸி, நம்ம டிராகனோட பையன் வந்து லூஃபி, அதே மாதிரி ராக் டி செபக்கோட பையன் வந்து பிளாக் பீடு. அப்போ பக்கியோட அப்பா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுவுமே ஒரு ஃபேமஸான கொஸ்டினாக போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய தியரிஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச தியரியை வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நேமோட சேர்த்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.